வணக்கம். வெல்கம் டு CAPFSI 2024 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸர் கொஸ்டின் ரீசனிங் சீரீஸ்ல இது வந்து என்னன்னா பார்ட் 4. கொஸ்டின் நம்பர் 21. இன் சர்டைன் கோடு லாங்குவேஜ் ஃப்ரைட் வந்து ஒரு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க, ஷெட்ஸ் ஒரு பேட்டர்ல கொடுத்துட்டு அப்செட் எந்த பேட்டர்ல வரும், மூணுமே ஒரே பேட்டர்ன் தான் ஃபாலோ போகுதுல. சரி, இந்த மாதிரி வந்து என்னன்னா சீரீஸ் பேட்டர்ன் கண்டுபிடிக்க சொன்னா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இங்க எஃப்க்கு வந்து என்ன வந்திருக்கு, எஃப்னு வந்திருக்கு. அதே மாதிரி இங்க எஸ்க்கு என்ன வந்திருக்குன்னா ஓன் வந்திருக்கு. அதாவது எஃப்க்கு எஃப் தான் வந்திருக்கு, ஆனா எஸ்க்கு வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா ஓன் வந்திருக்கு. ஸோ அப்படின்னா ஏதோ ஒரு பேட்டர்ன்ல வந்து என்ன பார்க்க முடியல. ஸோ வேற ஏதோ வந்து காம்ப்ளிகேட்டடா இருக்குது, அதை நம்ம பார்க்கணும். சரிங்களா? இந்த மாதிரி நம்மளால ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த மாதிரி போடும்போது பார்க்கல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான இதை வந்து எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா FRI ஸோ GHD அப்படின்னு எழுதிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் என்ன வந்துருந்துச்சு. ஸோ எஃப் வந்துருந்துச்சு, ஓ வந்துருந்துச்சு, சி வந்துருச்சு, QED போட்டுட்டேன். சரிங்களா? இதுல அதுக்கான இது வந்து என்னன்னா நம்பர் வந்து எழுதுறேன். ஸோ எஃப்க்கு வந்து என்ன நம்பர் வரும், 6 வரும். ஸோ ஆருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 18 வரும். ஐக்கு வந்து என்னன்னா 9 வரும். ரைட்டா? அதே மாதிரி வந்து ஜிக்கு வந்து 7 வரும். ஹச்சுக்கு வந்து என்னன்னா 8 வரும். டிக்கு வந்து 20 வரும். ரைட்? அதே மாதிரி இந்த எஃப்க்கு வந்து என்னன்னா 6 தான். ஸோ ஓக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஓ வந்து 15. ரைட்டா? ஓ வந்து என்னன்னா 15, சி வந்து 3, ஸோ கியூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17, இ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, டி வந்து 4. ஸோ நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்மளால டைரக்டா கண்டுபிடிக்க முடியல, இந்த மாதிரி போட்டுட்டு இங்க எங்கேயாவது ஒரு பேட்டர்ன்ல வந்து என்னன்னா கிராஸ் பேட்டர்ன் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. சரிங்களா? அதாவது இங்க பாருங்க, இங்க 6 இருக்கு, இதுல இருந்து என்னன்னா -3 பண்ணேன்னா உங்களுக்கு இந்த சி வரும். 9ல இருந்து என்னன்னா -3 பண்ணனா இந்த எஃப் வரும். நடுவுல இருக்கு பாத்தீங்களா, அது டைரக்டா -3 பண்ணணும். 18ல இருந்து -3 பண்ணா 15 வரும். ஸோ இதுதான் இதுலயும் பேட்டர்ன் இருக்கு. அப்ப இங்க இருந்து இருக்கு 7ல இருந்து -3, 20ல இருந்து -3, அதே மாதிரி 8ல இருந்து வந்து -3. ஸோ இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து என்ன வந்துடும்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் பேட்டர்ன் கண்டுபிடிச்சிட்டோம்ல. இதுக்கப்புறம் எதுக்கு ஷர்ட் பார்த்துக்கிட்டு டைரக்டா அப்செட் வந்துடும்னா பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இங்க எழுதுறேன். அப்செட்டுக்கான இதை வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். சரிங்களா? அப்செட். ஸோ இதுக்கான யூ வந்து என்ன வரும், ஸோ யூக்கு வந்து என்னன்னா 21 வரும். அதே மாதிரி பி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16, எஸ் வந்து என்னன்னா 19, ஸோ இ வந்து 5, டி 20, எஸ் வந்து 19. நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுல இருந்து என்னன்னா -3 பண்ணணும், இதுல இருந்து வந்து என்ன -3 பண்ணணும், அதே மாதிரி இங்க வந்து என்னன்னா -3 பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இதுல வந்து என்னன்னா -3 பண்ணணும், இதுல இருந்து -3 பண்ணிட்டு இதுல இருந்து டைரக்டா -3 பண்ணோம் அப்படின்னா அதுதான். ஸோ 21ல இருந்து என்ன பண்ணுவேன், அதாவது 19ல இருந்து ஃபர்ஸ்ட் -3 பண்றேன். 19ல இருந்து -3 பண்ணா 16 வரும். 16ல இருந்து -3 பண்ணா 13 வரும். ஸோ இப்போ 21ல இருந்து -3 பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா 18 வரும். ரைட்டா? அதே மாதிரி இங்க பாருங்க, 19ல இருந்து என்னன்னா 16 வரும். ஸோ 20ல இருந்து -3 பண்ணனா இங்க 17 வரும். அதே மாதிரி 5ல இருந்து 3 கழிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு என்ன வரும், 2 வரும். ரைட்டா? ஸோ இப்போ இதுக்கான வேல்யூ போடுங்களேன். 16க்கு வந்து என்னன்னா பி வரும், 13க்கு வந்து என்ன அப்படின்னா எம் வரும். ஸோ இதுக்கு வந்து 18க்கு வந்து ஆர் வரும். ஸோ பிஎம்ஆர்ல வந்து என்ன 2 ஆப்ஷன்ஸ் வந்து என்னன்னா இருக்கு. ஸோ இருந்தாலும் நமக்கு ஃபைனலா வந்து என்ன பார்க்கணும். இப்போ 16க்கு என்ன வரும்னா பி தான் வரும். ரைட்டா? அடுத்து பீன்னு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஸோ டேரக்டா என்ன சொல்லலாம், இதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு பண்ணணுமானா சில கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணிருப்பாங்க. சரிங்க? அதனால வந்து என்னன்னா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா நீங்க ஸ்டார்டிங்லேயே உங்களால டைரக்டா கண்டுபிடிக்க முடிஞ்சு அப்படின்னா ஈஸியா பண்ணிருங்க. இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்னு தெரிஞ்சுட்டாவே என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிக்கங்க. லாஸ்ட்ல நம்ம டைம் இருந்துச்சுன்னா ரிவைண்ட் பண்ணி வந்தா பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 22. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, பேப்பர் ஃபோல்டிங் அன்ஃபோல்டிங் ரிலேட்டட் கொஸ்டின் இருக்குல்ல. இதுல நம்ம 2 இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஒன்னு, பேப்பர் ஃபோல்டிங் அன்ஃபோல்டிங் கேட்கறாங்க அப்படின்னா மிரர் இமேஜுக்கான இதை வந்து நம்ம கண்டுபிடிக்க தெரிஞ்சு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஆனா 2 இது இருக்கு. அதாவது என்னன்னா வெர்டிகல் இருக்கு, பிளஸ் வந்து என்னன்னா ஹரிசாண்டல். இந்த 2 இதுலயுமே எந்த மாதிரி மிரர் இமேஜ் சேஞ்ச் ஆகும் தெரிஞ்சுன்னா இந்த ஈஸியா வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இது ஒண்ணு. செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் எப்படி நம்ம ஃபோல்ட் பண்றோமோ அதே இதுல தான் வந்து பேக்வர்ட், அதாவது ரிவர்ஸுமே வந்து நம்ம எந்த சைடு வந்து ஃபோல்ட் பண்ணுமோ அப்படியே பேக்வர்ட் வரணும். சரிங்களா? ஸோ அது ரெண்டும் வந்து இம்பார்ட்டன்ட். இதை வச்சு இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும். நீங்க பாருங்களேன், என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் இருக்கேன், அதுக்கப்புறம் என்ன பண்றேன், இதை நான் பாதியா வந்து இந்த சைடு வந்து திருப்பிக்கிறேன். சரிங்களா? மடக்கி வைக்கிறேன். ஸோ மடக்கினதுக்கு அப்புறம் இந்த பேட்டர்ன் மட்டும் தானே இருக்கும். ஸோ இதுல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல 2 தான் வந்து என்னன்னா டிவைட் பண்ணி ஸோ மடக்கிறேன். சரிங்களா? மடக்கினதுக்கு அப்புறம் வந்து இந்த இதுல இருக்குல்ல, இதுல என்னன்னா ஒரு குண்டூசி வச்சு இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்ஸ் வந்து என்னன்னா போட்டுட்டு இது வந்து பேப்பர்னால வந்து பின்னாடியுமே இது வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆயிரும், நான் இதை வந்து எந்த சைடு மடக்கணும்னோ அதே சைடு தான் வந்து என்ன திருப்பேன். அப்ப நான் ஃபர்ஸ்ட் திருப்பும்போது எந்த சைடு, இந்த சைடு நான் வந்து திருப்பேன். சரிங்களா? ஸோ இந்த சைடு நான் திருப்புறேன்னா என்ன ஆகும், இந்த இதுல இப்ப இங்க வந்து என்னன்னா ஒரு மிரர் வைங்களேன். ஸோ இந்த மிரர் வச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா எப்படி இது வந்து இந்த சைடு வரும்னு பாருங்க. இந்த மாதிரி எப்படி வருமோ அதுதான் வந்து ஏன்னா நார்மல் மிரர்னா அதானே. இதை வந்து எப்படி இந்த சைடு வந்து என்னன்னா மிரர் வரும்.
பிளஸ் அப்படியே தான் இருக்கும். மேல வந்து இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். அடுத்து வந்து என்னன்னா பிளஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து இந்த இது மேல தான் இருக்கும். சரிங்க. அடுத்து கீழே இருக்கிறது கீழே தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இங்க வந்து என்னன்னா மிரர் வச்சுட்டு ஸோ இந்த பேட்டர்ன் அப்படியே இந்த சைடு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதாவது என்னன்னா இங்க ஒண்ணு வரும், அதே மாதிரி இந்த இடத்துல ஒண்ணு. மொத்தம் 4 பிளேஸ்ல வந்து என்னன்னா இந்த வந்து என்ன பேப்பர் ஃபோல்டிங் வரும். அந்த மாதிரி இருக்கிறது பாருங்களேன். ஸோ இது ஏன் வந்து செகண்ட் தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல எல்லாமே வந்து பிளஸ் தான். ஆனா இங்க பாருங்களேன், இங்க இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து என்னன்னா வரவே வராது. பிளஸ் பேட்டர்ன் தான் மேல இருக்கும். அப்ப டைரக்டா என்ன சொல்லலாம், இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொன்னா சரிங்களா. இது எல்லாமே வந்து என்னன்னா ஈஸி தான். பேப்பர் ஃபோல்டிங் அன்ஃபோல்டிங் பொறுத்த அளவுக்கு மிரர் தெரிஞ்சிருக்கணும். சேம் டைம் வந்து என்னன்னா எந்த சைடு நம்ம மடக்கணும் அதே சைடுல வந்து ரிவர்ஸ் வந்துச்சு வரும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 23rd கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா நம்பர் செட்ஸ். இது எப்போதுமே வந்து கொஞ்சம் டைம் டேக்கன் கொஸ்டின். ஏன் டைம் டேக்கன் அப்படின்னு வந்து என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் இந்த 2 பேட்டர்ன் இருக்குல்ல, இது நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன பேட்டர்ன். அதுக்கப்புறம் இந்த 4 ஆப்ஷன்லயுமே வந்து என்னன்னா கரெக்டான பேட்டர்ன் வருது அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆன்சரை பிக் பண்ண முடியும் சரிங்களா. சரி, இதுல ஃபர்ஸ்ட் இந்த 11, 33, 17 இருக்குல்ல, 18, 44, 21 என்ன பேட்டர்னை வந்து என்னன்னா ஃபாலோ பண்ணும் அப்படின்னு தெரியணும்ல. இப்ப என்ன பண்றேன்னா இந்த ஃபர்ஸ்ட் 11 அதே மாதிரி இந்த 17 ரெண்டையும் ஆட் பண்றேன். 11 பிளஸ் 17 ஆட் பண்ணா நம்மளுக்குன்னா 28 வருமா. இந்த 28ஓட 5 கூட் பண்ணா எனக்கு 33 வரும் ரைட்டா. ஸோ இதே மாதிரி என்ன பண்றேன், இந்த 18 பிளஸ் 21 பண்ணேன். 18 பிளஸ் 21 ரெண்டையும் ஆட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39 வரும். அதோட ஒரு 5 கூட்டினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வரும், 44 வந்துச்சு. அவ்வளவுதான். சீரிஸோட பேட்டர்ன் கண்டுபிடிச்சா இதுல இருந்து நம்ம அப்ளை பண்ண வேண்டியதான். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 7 பிளஸ் 9 இருக்குல்ல, அந்த 7 பிளஸ் 9 ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும், 16. அதோட என்ன பண்ணுவோம்னா 5 ஆட் பண்ணுவோம். 5 ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 21 தான் வரும். அப்போ கரெக்டா வரல, ராங் சரிங்களா. ஸோ இதே மாதிரி வந்து செகண்டுக்கு பார்க்கணும். இப்போ என்ன வரும், 12 பிளஸ் 18 ஆட் பண்ணுவோம். ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 30 பிளஸ் 5 போடுவோம். 30 பிளஸ் 5 35. இதுவும் வரல, ராங்னு ஆயிடும் சரிங்களா. தேர்டு பார்ப்போம். ஸோ இதுல என்ன 16 பிளஸ் 22 ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும், ஸோ 38 வரும்ல. அதோட ஒரு 5 கூட்டுறேன். 38 5 பிளஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பா என்ன வரும், 43 வரும் சரிங்களா. அப்ப இது கரெக்டா இருக்கு, இதுதான் கரெக்டானது சரிங்களா. இது ஏன் சொல்றேன்னா ஒவ்வொரு பேட்டர்னையும் நம்ம கண்டுபிடிச்சு ஒன்னொன்னு சால்வ் பண்ணலாம். இது ஏன் அதாவது இந்த போடுறதுக்காக உங்களுக்கு சொல்றேன். ஆனா நீங்க எக்ஸாம் டைம்ல இந்த மாதிரி பண்ணாதீங்க. எல்லாமே மைண்ட் கால்குலேஷன் ஆர் யூனிட் டிஜிட் வச்சு வந்து என்னன்னா போயிருங்க சரிங்களா. அப்பதான் நம்மளால ஃபாஸ்டா வந்து என்ன பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா இப்ப 7 9 மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிக்கேன். 7 9 வந்து 16. அதோட ஒரு 5 கூட்டினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் பாருங்க. இங்க 6 இருக்கு, இங்க 5 இருக்கு. அதாவது யூனிட் டிஜிட்ல 1 வரும். ஆப்ஷன் பாருங்க 1 இல்ல. அதனால டேரக்டா வந்து என்ன இது வராது அப்படின்னு டக்கு டக்குன்னு போயிட்டுருங்க சரிங்களா. ஒன்னொன்னு எடுத்து போட்ட உடனே டைம் ரொம்பவே எடுக்கும். அதுக்காக சொல்ல வரேன். ஸோ ஃபோர்த்தையும் எதுக்கும் பார்த்தலாம். ஸோ 15 இருக்கு பிளஸ் நான் 19 ஆட் பண்ணுவேன். ரெண்டையும் ஆட் பண்ணனா எனக்கு என்ன வரும், ஸோ 15 பிளஸ் 19 ஆகுதுன்னா 34 வரும். 34 பிளஸ் 5 வந்து என்ன 39 வரும். 44 தான் இருக்கு. அதனால இதுவுமே வந்து தப்புன்னு சொல்லிட்டு தேர்டு மட்டும் தான் கரெக்டா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ 24th கொஸ்டின் என்னன்னா நம்பர் சீரிஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எப்போதும் நம்பர் சீரிஸ் பேட்டர்ன் வந்து என்னன்னா ஒரு 4-5 பேட்டர்னுக்குள்ள தான் வந்து என்ன மாறும். ஒன்னு அடிஷனா இருக்கும், இல்ல அப்படின்னா சப்ட்ராக்ஷனா இருக்கும், இல்ல மல்டிபிளிகேஷன், இல்ல ஸ்கொயர் ரூட். ஸோ இதுக்குள்ளதான் வரப்போகுதுல. நீங்க ஒரு இது பேட்டர்னை பார்த்தோன்னே என்ன பண்ணுங்கன்னா அது அடிஷன்ல இருக்கா இல்ல மல்டிபிளிகேஷன் இருக்கான்னு வந்து செக் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட். இப்ப 90 இருக்கு, 182 இருக்கு. அதாவது 90ல இருந்து 182 தான் போயிருக்குன்னு வச்சுக்கலாம். பெரிய நம்பரா இல்ல. அப்ப மல்டிபிளிகேஷன் போறதுக்கு சான்சஸ் இல்ல. இதுல அடிஷன்ல தான் போயிருக்கும். இப்ப அடிஷன் சப்ட்ராக்ஷன் எப்படின்னு பாக்குறதுன்னா இப்போ கொடுத்தது ஏறு வரிசையில இருக்கான்னு பாருங்க. ஏறு வரிசையில இருக்கு, இறங்கு வரிசையில இருக்கு. இந்த ரெண்டு வரிசையில ஏறு வரிசை இருந்துச்சு அப்படின்னா அடிஷன்ல இருக்கும், இறங்கு வரிசையில இருந்துச்சு சப்ட்ராக்ஷன்ல இருக்கும். இப்ப 90 182 கரெக்டா வந்து ஏறு வரிசை தானே. 90 110 132 இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பரா தானே போயிட்டு இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம், இது கண்டிப்பா வந்து என்னன்னா அடிஷன் பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகுது. அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் மைண்ட் கால்குலேட் பண்ணணும் சரிங்களா. பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்னன்னா அப்ளை பண்ணணும். என்ன பண்றது, 90 இருக்கு, அதுக்கப்புறம் வந்து 110 இருக்கு, ஸோ அதுக்கடுத்து 132 இருக்கு, அடுத்து என்ன கொஸ்டின் மார்க் இருக்கு, அடுத்து 182 இருக்குல்ல. இப்ப நான் 90ல இருந்து 110 என்ன கூட்டினா வரும், ஸோ 90 பிளஸ் 20 கூட்டினா வந்து 110 வரும். 110ல இருந்து 132 கூட்டினா என்ன 22 கூட்டினா வரும். அதாவது 20 22 அப்புறம் என்ன வரும் 24 போடுவோமே. ஸோ 132 பிளஸ் 24 கூட்டினா என்ன வரும் 156 வரும் ரைட்டா. இப்ப இது இருந்தாலும் நம்ம வந்து என்னன்னா அந்த சீரிஸ் போதா 20 22 24 அடுத்து 26க்கான இது கரெக்டா வரணும். 156 பிளஸ் 26 6 6 12 வரும், 2 மிச்சம் 1 வரும், 5 2 7 பிளஸ் 1 8 அவ்வளவுதான் கரெக்டா 182 வருது. அப்ப என்ன சொல்லலாம் 156 கரெக்டான இது அப்படின்னு சொல்லிடலாம் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பண்ணலாம். 25வது கொஸ்டினுமே வந்து செட் வச்சு கேட்கறாங்க. இந்த கொஸ்டின்ஸ் நிறையவே வந்து சிபியூல கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அதனால இதுக்கான இதை வந்து என்னன்னா மைண்ட்ல வச்சுக்கோங்க சரிங்களா. பாருங்க, பார்த்தோன்னா உங்களால வந்து அந்த செட்டப் ஃபாலோ பண்ண முடியுது, என்ன பேட்டர்ல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஓகே. இல்லையா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு எண்டில் வச்சுக்கோங்க. நம்ம டைம் இருந்தால் சால்வ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் எக்ஸாம் எப்படி நீங்க அப்ரோச் பண்றதுக்கான இது வந்து சொல்றேன் சரிங்களா. சரி, இப்ப 13 104 16 இருக்குல்ல, இது என்னதான் பேட்டர்னா ஃபாலோ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 பிளஸ் வந்து என்னன்னா 16 இந்த ரெண்டையுமே வந்து என்னன்னா கூட்டுங்களேன். கூட்டினா எனக்கு நம்மளுக்கு என்ன வரும், அதாவது சரி சரி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா. 13 பிளஸ் 16 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்,
200 வந்து 8 வரும் ரைட்டா. ஸோ 208 2ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 104 வரும். ஸோ இதே தான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அடுத்ததுக்கும் பண்ணணும். அதாவது என்னன்னா 9 இருக்கு இன்ட்டு வந்துன்னா 14. ஸோ 9 இன்ட்டு 14 பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா 126 வரும். இது 2ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும் 63 வரும். ஸோ இதுதான் பேட்டர்ன். இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணணும்னா இந்த 4 ஆப்ஷனுக்குமே வந்து ட்ரை பண்ணும் சரிங்களா. இப்போ 23 இருக்கும் ஃபர்ஸ்ட் இது பாருங்க 23 இருக்கும் 26 மல்டிப்ளை பண்ணுவேன் சரிங்களா. 23 26 மல்டிப்ளை பண்ண அப்படின்னு பார்த்தா 598 அப்படின்னு வரும். டிவைட் பை 2 போட்டோன்னா கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. டிவைட் பை 2 போட்டோன்னா எனக்கு என்ன வரும் 204 விட தாண்டி தான் போகும். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் 500 அதாவது இப்போ 600ன்னு எடுங்களேன் ரவுண்டா இது 600ன்னு எடுத்தோம்னா என்ன வரும் டிவைட் பை 2 போட்டோம்னா என்ன 300 கிட்ட வரும். கண்டிப்பா இது 204 தானே இருக்கு. டெஃபினட்டா இது வரான்னு இங்கேயே போட்டு போயிடல இதுக்கு தேவையில்லாம அடிச்சுக்கிட்டு சரிங்களா. அடுத்து பாருங்க 8 இருக்கு இன்ட்டு 15 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 120 வரும் ரைட்டா. 120 டிவைட் பை 2 போட்டோம்னா 60. அப்போ கரெக்டான ஆன்சர் இதுதான். இருந்தாலும் அடுத்தும் பார்த்தலாம் சரிங்களா. இப்போ 12 இன்ட்டு 15 இருக்கும். ஸோ 12 இன்ட்டு 15 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 180 வரும் ரைட்டா. 12 180 டிவைட் பை 2 போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் 90 வரும். ஆனா இங்க 85 இருக்கு அதனால இதுமே வாங்க. அடுத்து ஃபோர்த் வந்து என்ன அப்படின்னா 10 இன்ட்டு 17 ஸோ 170 டிவைட் பை 2 போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு வரும் 85 வரை. இதுவும் வந்து தப்பா இருக்கு. அப்ப என்ன சொல்லிடலாம்னா கரெக்டான ஆன்சர் இதான் சொல்லுங்க. நான் ஏன் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்க கரெக்டா உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா ஓகே. பட் சம்டைம்ஸ் ஃபோர்த்ல தான் ஆப்ஷன் கரெக்டா வச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க 3மே ட்ரை பண்ணிட்டு 4வது தான் வந்து ட்ரை பண்ண வேண்டியது. ஸோ அதனால சொல்றேன் ஈவன் சம்டைம்ஸ்லாம் என்ன பண்ணுங்கன்னா யூனிட் டீச்சரை வச்சு வந்து டக்கு டக்குன்னு பண்றேன். நிறைய இதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க மைண்ட்ல கால்குலேட் பண்ணுங்க. ஸோ நம்ம கையில எழுதி இது பண்றதை விட வந்து மைண்ட்ல கால்குலேட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா டைம் வந்து நல்லாவே சேவ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் சரியா. அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ 26th கொஸ்டின் என்ன சொல்லிக்காங்கன்னா நம்பர் சீரிஸ் வந்து என்னன்னா கேட்டிருக்காங்க. இப்போ என்ன இருக்கு நம்பர் சீரிஸ்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இங்க 18ன்னு பாருங்க இங்க வந்து என்னன்னா 57 இருக்கு. கண்டிப்பா வந்து 18ல இருந்து 57 கம்மியா தான் போயிருக்கு. அப்ப அடிஷனா வந்து என்னன்னா சப்ட்ராக்ஷன் இருக்கணும். இப்ப அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்குள்ள என்ன வரும் அப்படின்னா 18 இருக்கு 27 31 43 44 57 சரி 59 57. அப்ப இது வந்து ஏறு வரிசையில் இல்லை. ஏன்னா இங்க 59க்கு அப்புறம் குறையுதுல. அப்ப இது ஏறு வரிசையில் இல்லை. அப்பனா என்ன பேட்டர்ன் சப்ட்ராக்ஷன்ல இருக்கலாம். இப்ப சப்ட்ராக்ஷன்ல பார்க்கும்போது வந்து என்னன்னா என்ன இது இருக்குன்னா ஆட் ஆர் ஈவன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ ஆடு பேட்டர்ல ஒன்று ஃபாலோ ஆகும் ஈவன் பேட்டர்ல ஒரு ஃபாலோ ஆகும். அதாவது என்ன சொல்றேன்னா இங்க 18 இருக்கு ஸோ 27 இருக்கு அடுத்து 31 இருக்கு 43 ஸோ 44 அடுத்து 59 இருக்கா 57 இருக்கா. ஸோ இதுதான் வந்து கொஸ்டின் மார்க். இதை என்ன சொல்றேன்னா இது வந்து என்னன்னா ஆடு ஓகேவா. ஸோ 1 3 ஸோ அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 அடுத்து 7 இந்த பேட்டர்ன்ல இருக்கணும் 2 ஸோ 4 6 அதுக்கப்புறம் 8 பேட்டர்ன். ஸோ இதுதான் வந்து ஆர்டர் ஈவன் வந்து பேட்டர்ன் சொல்லுவாங்க சரியா. இப்ப 18ல இருந்து 31 பேருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம என்ன கூட்டினா 18 பிளஸ் 13 கூட்டினா என்ன 31 வரும். 31 பிளஸ் வந்து என்ன 13 3 1 4 3 4 அப்ப என்னன்னா இங்கேயும் 13 கூட்டுவோமே 44 13 கூட்டினா 57 வரும். ஸோ அப்ப அதே மாதிரி இப்ப 27ல இருந்து நான் 13 கூட்டணும்னு வச்சுக்கலாம். ஏன்னா இங்க 13 கூட்டிருக்கேன் அதனால இங்கேயும் 13 கூட்டுறேன். கூட்டினா எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரேன். ஸோ 7 இருக்கு 3 10 வரும் 0 வரும். அப்ப என்ன 40 தான் வரும். ஆனா 43 இருக்கு. அப்ப என்ன இருக்குன்னா இங்க 16 நான் கூட்டியிருக்கேன். அதான் நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல நான் 16 வந்து என்ன கூட்டியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து 43ஓட 16 கூட்டணும். அதாவது அந்த ஒற்றைப்படை எல்லாமே வந்து 13 கூட்டுறாங்க. இரட்டைப்படை எல்லாமே வந்து 16 கூட்டுறாங்க சரிங்களா. இப்ப 43 பிளஸ் 16 59 59 பிளஸ் 16 கூட்டினா அப்படின்னு பார்த்தா எனக்கு என்ன வரும் 59 பிளஸ் 16 75 வரும் ரைட்டா. அப்ப ஆன்சர் வந்து என்னன்னா 75 தான் கரெக்டானது சரிங்களா. இது எல்லாமே வந்து என்னன்னா நம்பர் சீரிஸ் என்ன பேட்டர்ன் வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டோம் டக்கு டக்குன்னு போட்டோம்னா ஆன்சர் வந்து. அடுத்த கொஸ்டின்ஸ் போகலாம். ஸோ 27th கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. விச் லெட்டர் கிளஸ்டர் வில் கம்ப்ளீட் த கிவன் சீரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த மாதிரி சீரிஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பி இருக்கு பி வந்து எதாவது அப்படின்னா டி ஆகுது டி வந்து என்ன எஃப் ஆகுது. அதாவது ஃபர்ஸ்ட் பியா இருந்தது பிக்கு அப்புறம் ஒரு லெட்டர் விட்டு வந்து டி இருந்துச்சு டிக்கு அப்புறம் ஒரு லெட்டர் வந்து என்ன எஃப் ஆச்சு. அப்ப என்ன ஆகும் எஃப்ல இருந்து ஒரு லெட்டர் விட்டு ஹச் ஆகணும். ஹச் இருக்கிறது மாதிரி பாருங்களேன் 3 ஆப்ஷன் வச்சிருக்கு. இது நான் எலிமினேட் பண்ணிடுவேன். அடுத்தது பாருங்களேன் செகண்ட் பார்க்கலாம். ஹச் இருக்கு ஹச்சுக்கு அப்புறம் ஜி இருக்கு. அதாவது ஹச்சுக்கு அப்புறம் வந்து ஜி இருக்கு. ஸோ ஜிக்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா எஃப் இருக்கு. அப்ப எஃப்க்கு அப்புறம் என்ன வரணும் இ தான் வரணும். ஸோ இ இருக்கிற ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா 2 ஆப்ஷன் இருக்கு. இதை எலிமினேட் பண்ணிடுவோம். இங்கேயும் இ இருக்கு இங்கேயும் இ இருக்கு. மெத்தர்டு வந்து என்ன தான் இருக்கு இங்கேயும் என்ன தானே இருக்கு. இங்க பார்க்க தேவையில்ல டேரக்டா ஃபோர்த் வந்து பார்த்தா போதும். இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் வந்து 6ல இருந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி வந்துருக்கு சரிங்களா. ஸோ 6 இருக்கு இங்க இருக்க ஆர்ல இருந்து ஒரு லெட்டர் விட்டு வந்து டீயா இருக்கு. ஸோ டீல இருந்து என்ன இருக்குன்னா ஒரு லெட்டர் விட்டு வந்து வியா இருக்கு. இப்போ வீல இருந்து ஒரு லெட்டர் விட்டு அப்படின்னு பார்த்தா எனக்கு என்ன வரும் எக்ஸ் தான் வரணும். அப்போ டேரக்டா ஆன்சர் இதான் போட்டுடலாம் சரிங்களா. இப்ப நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கான எக்ஸாம் டைம்ல வந்து ரஃப் பேப்பர் கொடுப்பாங்க. அதுல இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு டக்கு டக்குன்னு வந்து பண்ணுவோம். பட் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இது ஒவ்வொன்றுக்குமே வந்து என்னன்னா நீங்க அதோட நம்பர் எழுதுங்க 1 3 இந்த 2 அதெல்லாம் போட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. நல்லாவே டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி டக்கு டக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா ஈஸியா வந்து ஆன்சர் வரும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 28 கொஸ்டின்ஸ் என்ன வந்து ஒரு நல்ல கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க
நன்னுக்கு வந்து என்ன அப்படின்னா ஈக்குவலன் கொடுத்துட்டு ப்ரொபோசிஷன் வச்சு கிங்குக்கு வந்து என்ன ஈக்குவலன். இப்ப நன் வந்து இருக்காங்களா, சிஸ்டர் வந்து எங்க அவங்க தங்குற இடத்துக்கு தான் கான்வென்ட் சரிங்களா. அவங்க இருக்கிற பிளேஸ்க்கு தான் வந்து என்னன்னா அவங்க லைக் ஸ்டே பண்ற இடத்துக்கு தான் வந்து கான்வென்ட் சொல்லுவாங்க. அப்ப கிங் வந்து என்னன்னா எங்க ஸ்டே பண்ணுவாரு, பேலஸ்ல தானே வந்து என்ன ஸ்டே பண்ணுவாரு. யோசிச்சு பாருங்க, கிங் வந்து காட்டேஜ்ல ஸ்டே பண்ண போறாரு, கண்டிப்பா இருக்க மாட்டாரு. பிரிசன் வாய்ப்பே இல்லை, அவர் தான் நிறைய பேர் பிரிசனுக்கு அனுப்புவாரு. மானஸ்ட்ரி வந்து என்னன்னா நம்ம கண்டிப்பா இருக்காது. இதெல்லாம் வந்து ரிலிஜியஸ் ரிலேட்டடான ஒரு பிளேஸ் வருவீங்க. ஸோ ரிலிஜியஸ் மோஸ்ட்லி நம்ம எதில் பார்த்துருக்கலாம்னா புத்திசம் மானஸ்ட்ரி அப்படிலாம் வந்து நிறைய இடத்துல வந்து என்ன எக்ஸாம் ரிலேட்டடா ப்ரிப்பேர் பண்ணும்போது படிச்சிருக்கலாம். ஸோ அதெல்லாம் இதுவும் வராது. கரெக்டான ஆன்சர் வந்து பேலஸ் தான் சரிங்களா. அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 29th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, இங்கிலீஷ் டிக்ஷனரியோட ஆர்டர்ல வந்து என்னன்னா நம்ம பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் எல்லாமே ஏ தான் இருக்கு, அடுத்த லெட்டர் வந்து யூ தான் இருக்கு. தேர்ட் லெட்டர் பாருங்க, டி இருக்கு, எஸ் இருக்கு, ஆர் இருக்கு. ஸோ எது ஃபர்ஸ்ட்ல வரும் அப்படின்னு இருந்துச்சுன்னா டி வருமா, இல்ல எஸ் வருமா, இல்ல வந்து ஆர் வருமா. நம்மளுக்கு தெரியும் ஆறு வரும். ஆறுக்கு அப்புறம் தான் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் வரும், எஸ்க்கு அப்புறம் தான் டி வரும். அப்ப ஆறு இருக்கிற மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் வரணும் சரிங்களா. ஆறு இருக்குன்னா அஞ்சு தான் இருக்கு. அஞ்சுன்னு வந்து என்ன ஸ்டார்டிங்ல இதுதான். அஞ்சுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் தான். ஸோ அஞ்சுக்கு அப்புறம் நாலு வரும். ஃபைவ்க்கு அப்புறம் வந்து என்ன ஃபோர் வரும். 5 4ல இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதா இருக்கு. ஸோ டேரக்டா போட்டு போயிடலாம். நீங்க எல்லாத்தையும் பார்க்க தேவையில்ல, ஃபர்ஸ்ட் டூ மட்டும் பார்த்தாவே வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஆன்சர் வந்துச்சு சரிங்களா. அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ 30th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7 ஃப்ரெண்ட்ஸ் வந்துன்னா ஸோ ஏல இருந்து வந்து ஜி வரைக்கும் கொடுத்துட்டு சிட்டிங் அரௌண்ட் சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் தான் வந்து என்ன அப்படின்னா சென்டர் ஃபேஸ் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சரிங்களா. சரி இப்போ வந்து என்னன்னா 7 பேருக்கான இதை வந்து என்ன போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 ஸோ 6 7 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன சொல்றாங்க, டி வந்து என்னன்னா இமிடியேட் நெய்பர் ஆஃப் வந்து என்ன பிஎன்சின்னு சொல்றாங்க. ஸோ என்ன பண்றேன்னா இந்த இடத்துல நான் பி வைக்கிறேன், இந்த இடத்துல வந்து சி வைக்கிறேன், இவங்க வந்து என்ன டி வைக்கிறேன். ஓகேவா, அதாவது டி வந்து இமிடியேட் நெய்பர், நான் வரேன் டி வந்து இமிடியேட் நெய்பர் ஆஃப் பிஎன்சி. நான் ஏன் வந்து இந்த இடத்துல பி வைக்கிறேன், இந்த இடத்துல சி வைக்கிறேன்னா நம்ம மாத்திக்கலாம், நம்மளோட இதுக்காக தான் இங்க வைக்கிறேன் சரியா. சப்போஸ் வந்து இந்த இடத்துல கூட வந்து நம்ம பி வைக்கலாம், இந்த இடத்துல கூட வந்து சி வைக்கலாம். பட் எப்பனா நம்ம போடும்போது எங்கேயாவது ஒருத்தர் வந்து என்னன்னா தப்பா வர மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப வந்து மாத்திக்கிற வேண்டியதுலாம். என்ன பண்ணிக்கலாம், சி வச்சுக்கலாம், இந்த இடத்துல வந்து என்ன பி வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, ஏ வந்து என்ன சிட்டிங் தேர்டு டு த வந்து என்ன ரைட் ஆஃப் வந்து சி, அதாவது சியோட தேர்டு ரைட்ல, அதாவது சி இங்க இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், இவருக்கு சிஓக்கு ரைட் சைட்னா இதானே, ஏன்னா இவர் சென்டர் பார்த்து நோக்கி உட்காந்துருக்காரு அப்படின்னா நம்ம கை வச்சு பாருங்களேன், இது வந்து ரைட்டா இருக்கும். ஸோ இது வந்து என்னன்னா லெஃப்டா இருக்கும் ரைட்டா. அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏ சிட்டிங் தேர்டு டு த ரைட், சியோட தேர்டு ரைட்ல யார் உட்காந்துருக்கா அப்படின்னு பார்த்தா ஏ உட்காந்துருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட், இந்த இடத்துல தான் யார் உட்காந்துருப்பா, ஏ வந்து என்ன உட்காந்துருப்பாங்க ரைட்டா. சரி அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இ வந்து இமிடியேட் நெய்பர் ஆஃப் வந்து ஏஎன்எஃப். இப்ப ஏக்கும் எஃப்க்கும் நடுவுல யார் இருப்பா அப்படின்னு பார்த்தா ஏக்கு எஃப்க்கு நடுவுல வந்து என்னன்னா இ இருக்க போறாங்க. சரி அடுத்து என்ன சொல்றாங்க, ஜி வந்து என்ன சிட்டிங் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் சி, அதாவது சியோட லெஃப்ட் இமிடியேட் லெஃப்ட்னா இதானே, இந்த இடத்துல யார் இருக்க போறா அப்படின்னு பார்த்தா ஜி வந்து இருக்க போறாங்க. இப்ப எல்லாருமே போட்டோம். அப்ப டைரக்டா என்ன சொல்லலாம், இது வந்து என்னன்னா பார்க்க தேவை, சி அண்ட் பிஏ இருக்கட்டும். அப்பதான் நம்ம கரெக்டாவே வந்துருச்சுல. சப்போஸ் தப்பா வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அப்ப நம்ம வந்து என்ன அழைச்சிக்கலாம் சரிங்களா. சரி அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் ஜி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ வென் கவுண்டர்ட் ஃப்ரம் வந்து என்னன்னா ரைட் சைட் ஆஃப் ஏ, அதாவது ஏயோட ரைட் சைட்னா என்னன்னு பாருங்களேன். இது வந்து என்ன அப்படின்னா ஏக்கு ரைட் சைடு, இது வந்து லெஃப்ட் சைடா இருக்கும் ரைட்டா, ஏன்னா இவர் சென்டர் பார்த்து நோக்கி உட்காந்துருக்கனால. இவரோட யாரு ஏ வந்து என்னன்னா ரைட் சைட்ல இருந்து வந்து என்ன பார்க்கணும் சார், அதாவது ரைட் சைட் ஆஃப் ஏ கவுண்ட் பண்ண போட்டு ஜியோட பொசிஷன் என்னன்னு சொல்றாங்க. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு பொசிஷன்ல தான் வந்து ஜி இருக்காரு, அதாவது தேர்டு டு த ரைட், ஏயோட தேர்டு ரைட்ல தான் வந்து ஜி இருக்கறனால இதுதான் கரெக்டான ஆன்சரா வரும் சரிங்களா. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு வந்து என்னன்னா குழம்பரமா இருக்கும், பட் நல்லா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா ஈஸியாவே ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப வந்து என்னன்னா பெருசா சேஞ்சஸ் இருக்காது சரிங்களா. அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 31st கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4 லெட்டர் கிளஸ்டர் கொடுத்துட்டு ஸோ 4 லெட்டர்ஸ் கிளஸ்டர் கிவன் அவுட் ஆஃப் 3 லைக் வந்துன்னா சம் மேனர்ல கொடுத்துட்டு 1 வந்து டிஃப்ரெண்ட், அதாவது ஆட் லெட்டர் கிளஸ்டர் என்ன அப்படின்னு வந்து கேட்கறாங்கல்ல. இப்ப இதுக்கான பேட்டர்ன் எப்படி பண்ணா அந்த நாலுமே வந்து நம்ம ட்ரை பண்ணும்போது ஏதாவது ஒண்ணு வந்து என்னன்னா வேற மாதிரி இருக்கும். ஸோ அததான் வந்து கண்டுபிடிக்கணும். இப்ப இங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, கே வந்து என்னன்னா என்ன மாதிரி இருக்கு சரிங்களா, அதாவது கே இருக்கு, கே வந்து எதா மாதிரி இருக்கு அப்படின்னா 2 லெட்டர் விட்டுட்டு வந்து என்ன வந்திருக்குல. ஸோ அடுத்து வந்து என்ன எஃப் ஐ வந்துருக்குல, எஃப் வந்து என்னன்னா இங்க இருக்கு, எஃப் 2 லெட்டர் விட்டு வந்து ஐ வந்திருக்கு. அடுத்து பாருங்க எம் இருக்கு, ஜே இருக்கு. ஸோ எம் நம்மளுக்கு பேட்டர்ன் படி என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இருந்து 2 லெட்டர் விட்டு அடுத்த லெட்டர் வரணும். ஆனா இங்க எம்முக்கு அப்புறம் பாருங்களேன் பின்னாடி 2 லெட்டர் விட்டு வந்து என்ன ஜே வந்திருக்குல. அப்ப என்ன சொல்லலாம், இதுதான் வந்து என்ன தப்பா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி இருந்தாலும் வச்சுக்கலாம், போட்டோ பார்க்கலாமே. எஸ்க்கு அப்புறம் வி வந்திருக்கு, அதாவது எஸ்க்கு அப்புறம் 2 லெட்டர் விட்டு வந்து வி வந்திருக்கு. அப்ப அது இந்த மூணும் வந்து ஒரே பேட்டர்னை ஃபாலோ ஆகுது, இந்த தேர்டு மட்டும் வந்து என்ன பேட்டர்னா ஃபாலோ ஆகல. அதனால இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா தப்பானது. அதான் ஆடு ஒன்று வந்து என்ன கண்டுபிடிக்கிறது சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தலாம். ஸோ 32nd என்ன சொல்லிருக்கீங்கன்னா அதே தான் ஆடு ஒன் அவுட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலயுமே என்ன பண்ணலாம், எம் இருக்கு, இங்க வந்து ஆறு இருக்கு. ஸோ அதே பேட்டர்ல பாருங்களேன், எம் இருக்கு, எம்ல இருந்து என்னன்னா ஆறு இருக்கு, 4 லெட்டர் விட்டு வந்து என்னன்னா ஆறு வந்துருக்கு ரைட். அதுக்கப்புறம் ஜிக்கு அப்புறம் எல், ஸோ ஜி இங்க இருக்கு. அதே மாதிரி என்ன பண்ணா 4 லெட்டர் விட்டு வந்து என்னன்னா எல் வந்திருக்கா ரைட். அதே மாதிரி எண்ணுக்கு அப்புறம் எஸ் வந்திருக்கு.
ஸோ என்ன இங்க வந்து இருக்கு. எண்ணுக்கு அப்புறம் வந்து என்னன்னா 4 லெட்டர் விட்டு வந்து என்ன அப்படின்னா எஸ் வந்துருக்கு. ஸோ அதே பேட்டர்ல டி வந்து என்னன்னா ஜி. ஸோ டீல இருந்து நம்மளுக்கு 4 லெட்டர் விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒய் தான் வரணும். ஆனா 4 லெட்டர் பின்னாடி விட்டு வந்து என்ன அப்படின்னு இருந்துச்சுன்னா சரி 4 அதாவது டீல அப்புறம் ஜி வந்திருக்குல்ல. ஸோ ஜி வந்து இங்க இருக்கு. அதாவது நிறைய லெட்டர் விட்டு வந்து ஜி வந்திருக்கு. அப்ப இது பேட்டர்னை ஃபாலோ ஆகல. அப்ப என்ன சொல்லிடலாம் டைரக்டா இதுதான் வந்துன்னா ராங்கா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிடலாம் சரிங்களா. இது மூணும் ஒரே பேட்டர்னை ஃபாலோ ஆகுது. இது வந்து பேட்டர்ன் ஃபாலோ ஆகல. அதனால இதுதான் வந்து ஆடு ஒன் ஆகும். சரி. கொஸ்டின் நம்பர் 33. Which two number வந்துன்னா should be interchanged to make the given equations correct? ஸோ இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே எப்போதும் என்ன கேட்பாங்கன்னா சைன் இன்டர்சேஞ்ச் பண்றதான் கேட்பாங்க. இதுல நம்பரை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா. சரி இப்போ என்ன பண்ணலாம்னா 4 ஆப்ஷன் ஏதாவது ஒன்று தான் ட்ரை பண்ண போறேன். நம்ம ரேண்டமா எடுத்து செக் பண்றதுக்கு பதிலா ஏதாவது காமனா இருக்குன்னு பாருங்களேன். இங்க 2 வந்து என்ன காமனா இருக்கு சரிங்களா. அப்ப என்ன பண்ணிக்கலாம், நான் 2 24 மேபி எடுத்து வந்து ட்ரை பண்ணிருக்கலாம். சரி இப்ப என்ன பண்றேன், 2யும் 24 வந்து என்னன்னா எடுத்து வந்து ட்ரை பண்றேன். 18 இருக்கு. 2 வர இடத்துல வந்து என்னன்னா 24 வரும் ரைட்டா. ஸோ இது இருக்கட்டும். அடுத்து என்ன 24 வர இடத்துல வந்து என்ன 2 வரும். ஸோ 10 வரும். இன்ட்டு வந்து 160 எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது அந்த அதுக்கப்புறம். ஸோ 16 வரும். அடுத்து பிளஸ் 10 இன்ட்டு வந்து 4 வரும் ரைட்டா. இப்போ என்ன பண்ணோம் 18 இன்ட்டு 24 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு என்ன வேணும் 432 அப்படின்னு வந்து வரும் ரைட். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அந்த 2 அப்படியே இருக்கட்டும். இப்போ அந்த 16 நான் 160 அடிச்சுன்னா 10 வரும். 10 இன்ட்டு 10 வந்து என்னன்னா 100ன்னு வரும். 100 இந்த சைடு வந்து என்னன்னா 40 இருக்கும். அப்போ என்ன ஆயிரும் இந்த சைடு வந்து 140 அப்படின்னு வந்து ஆட் ஆயிரும். இப்போ என்ன 430. ஸோ 430 மைனஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 430 பிளஸ் வந்து என்ன 140 வரும். யோசிச்சு பாருங்களேன். அவன் கேட்டது வந்து 170 வரணும். ஆனா இங்க நம்மளுக்கு பிளஸ் கூட்டினா பெரிய நம்பர் போயிடுச்சு. அப்ப என்ன சொல்லலாம் டைரக்டா இது வந்து வராது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. அப்ப இது வரலைன்னா வேற என்ன பேட்டர்ன்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஏதாவது வந்து ஆன்சரா தான் இருக்க போகுது. அதனால என்ன பண்றேன் 24 இருக்கிறத காமனா எடுத்துட்டு பிளஸ் வந்து என்னன்னா 18 ரெண்டையும் வந்து ட்ரை பண்றேன். இப்ப 24 வர இடத்துல வந்து என்னன்னா அதாவது 18 வர இடத்துல 24ன்னு போடுறேன். ஸோ 2 அதே மாதிரி வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 18ன்னு போறேன். பிளஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கிராஸ் வந்து என்னன்னா 120க்கு எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஸோ டிவிஷன்ஸ் வந்து என்னன்னா 16 பிளஸ் வந்து என்ன இருக்கும் 10 இன்ட்டு வந்து என்னன்னா 4ன்னு இருக்க போகுது சரியா. நம்மளுக்கு தெரியும் 24 ரெண்டா பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து என்னன்னா 48 வரும் ரைட். ஸோ அதே மாதிரி வந்து இங்க 160 16 பண்ணோம் அப்படின்னா 10 வரும். இங்க 10 இன்ட்டு 10 வந்து என்ன அப்படின்னா ஸோ 10 கிராஸ் 10 இருக்கு. அப்ப என்ன வரும் 100ன்னு வருமா. அதே மாதிரி இங்க வந்து என்னன்னா 40ன்னு இருக்குல்ல. அப்ப என்ன வரும் பாருங்களேன். ஸோ 48 மைனஸ் வந்து என்னன்னா இந்த இடத்துல 18 இருக்கு. இந்த 18 பிளஸ் வந்து என்னன்னா இந்த 100 பிளஸ் 40 140 அப்படின்னு வரும் ரைட்டா. இப்ப நான் என்ன பண்றேன் இந்த 48ல வந்து என்னன்னா 18 கழிச்சா 30 வரும் பிளஸ் 140 நம்ம கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170 வரும். இந்த 170 எதுக்கு ஈக்குவலண்டா இருக்குன்னு பாருங்க. கொடுத்த ஆப்ஷன் ஈக்குவலண்டா இருக்கு. அப்ப டேரக்டா என்ன சொல்லலாம் இதுதான் வந்து என்ன கரெக்டான வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது சரிங்களா. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. ஏன்னா நம்ம 4 ஆப்ஷனுமே வந்து ட்ரை பண்ணி வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். சம்டைம்ஸ் வந்து என்ன ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த 2 காமனா இருக்கிறதுலேயே வந்து பேட்டர்ன் ஒர்க் ஆகும். நாட் ஆல் த வே ஓகேங்களா. 100% ஒர்க் ஆகாது. பட் நிறைய வந்து என்னன்னா பார்த்ததுல வந்து 80 to 90% வந்து அந்த மாதிரி ஒர்க் ஆகும். இது வந்து கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸ் புரிஞ்சுக்கணும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின்ஸ் போயலாம். 34th கொஸ்டின்ஸ் அகைன் வந்து என்ன செட் தான். இப்போ என்ன தெரியுதுன்னா எஸ்எஸ்சி சிபிஓல செட் வச்சு நிறைய கேட்க போறோம். என்ன மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்ம அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்னு தான் வந்து சரிங்களா. சரி இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து என்னன்னா பாத்தீங்களா இங்க 15 இருக்கு 21 இருக்கு 66 இருக்குல்ல. நானும் நிறைய பேட்டர்ன் வந்து என்ன ட்ரை பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா என்ன பண்ணேன் இந்த 21 நடுவில் இருக்குல்ல அதை எடுத்துக்கிட்டேன். 21 மைனஸ் வந்து என்னன்னா 15ன்னு போட்டேன். இது ரெண்டையும் கழிச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும் 6 வரும். 6 இன்ட்டு வந்துட்டுனா 11 போனோம். ஏன்னா நமக்கு 66 இருக்குல்ல 66 வர்றதுக்கு நான் ஏதோ பண்ணேன் சரிங்களா. அதே மாதிரி இந்த வந்து இந்த சைடு இருக்கான் 17 இருக்கு. நான் 17ல இருந்து என்ன கழிப்பேன் 9 கழிப்பேன். இதை கழிச்சுனா என்ன வரும் 8 வரும். 8 இன்ட்டு 11 போனா 88 வரும். ஆனா நம்மளுக்கு 44 இருக்கு. அப்ப என்ன பண்ணி சொல்லிடலாம் இது வந்து தப்பான மெத்தட் அப்படின்னு சொல்லிடலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்க என்னன்னா 15 இருக்குல்ல பிளஸ் வந்து என்ன 21 இருக்கு பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் வந்து என்னன்னா கூட்டினா என்ன வரும் 36 வரும். 36 நான் 2ஆல பண்ணேன் அப்படின்னு பார்த்தா எனக்கு என்ன வரும் 72 வரும். நான் 72 நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கழிக்கிறேன். கழிச்சுன்னா 66 வரும் ரைட்டா. இதே மாதிரி வந்து என்னன்னா அந்த ரெண்டாவதுக்கும் பண்ணுவேன். 9 இருக்கு பிளஸ் வந்து என்னன்னா 17 இது ரெண்டையும் கூட்டம் அப்படின்னு பார்த்தா எனக்கு என்ன வரும் 26 வரும். 26 நான் 2ஆல வந்து என்ன மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு என்ன வரும் 52 வரும். 52 6 கழிச்சு அப்படின்னு பார்த்தா 46 வரும். ஆனா 44 இருக்கு சரிங்களா. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா எடுத்தோடனே டக்குன்னு வந்து என்ன ஆன்சர் வந்துடாது சரிங்களா. இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் வந்து போட 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 தான் வந்து என்னன்னா ஃபைனல் கரெக்டான பேட்டர்ன் வந்து வரும். அப்ப கரெக்டான பேட்டர்ன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஸோ அந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கு பாத்தீங்கன்னா 15 இருக்கு பாத்தீங்களா. ஸோ 15 பிளஸ் வந்து 21 அதாவது 15 பிளஸ் 21 இந்த ரெண்டையுமே வந்து என்னன்னா கூட்டணும் சரிங்களா. நம்ம கூட்டம்னா என்ன வரும் 36 வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த இந்த 15 இருக்கு பாத்தீங்களா இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். 15 2ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுதான் ஆன்சர் வரும் சரியா.
இப்போ என்ன வரும் 36 இருக்கும் ப்ளஸ் வந்து என்னன்னா 15 ரெண்டால பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் 30 வருமா ரைட். இப்போ கூட்டினா 66 வரும். இதே பேட்டர்னா ரெண்டாவதுக்கும் பண்ணுங்களேன். ஸோ செகண்ட் பேட்டர்ன் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் 9 இருக்கு ப்ளஸ் 17 ரெண்டையும் ஆட் பண்ணுவேன். ரெண்டையும் ஆட் பண்ணா 26 வரும். அதே தான் நம்ம இங்கேயும் பண்ணோம். பட் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா இதை டக்குன்னு வந்து இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணக்கூடாது. இந்த இடத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் 9 வச்சுட்டு இந்த 9 எதால பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா 2ஆல மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். 2 வந்து கான்ஸ்டன்ட் சரிங்களா. இந்த ஃபர்ஸ்ட் இதுல என்ன இருக்கோ அதை வந்து வேணா மல்டிப்ளை பண்ணணும். இது நம்ம பண்ண 26 இருக்கும் 9 2 வந்து என்னன்னா 18 வரும். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா 44 வரும் சரிங்களா. பேட்டர்ன் பார்த்து தான் சரிங்களா. இதுதான் வந்து என்னன்னா கரெக்டான பேட்டர்னா இருக்கும். இதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஆன்சர் வந்து ட்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் இது பாருங்களேன் 2 இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் 2 பிளஸ் வந்து 4 போடுவோம். ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன 6 வரும். 6க்கு அப்புறம் என்னன்னா அந்த 2 வந்து 2ஆல வந்து மல்டிப்ளை பண்ணுவோம் சரி. 6 பிளஸ் 4 வரும் 10ன்னு வருது ஓகேவா. ஆனா நமக்கு என்ன இருக்கு ஆன்சர் வந்து என்னன்னா இங்க வந்து 12 இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க இது வந்து தப்புன்னு சொல்லிடலாம்ல. ஸோ அதே மாதிரி செகண்ட் பாருங்க 5 இருக்கு பிளஸ் வந்து என்னன்னா 37 போடுவேன். 5 நான் 37 போட்டேன்னா எனக்கு 42 வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அந்த 5 2 வந்து என்னன்னா 5 2 வரும். ஸோ அதனால வந்து 42 பிளஸ் வந்து 10 வரும். கூட்டினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 வரும் ரைட்டா. 52 நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி வந்து அடுத்தது பார்க்கணும். நான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உங்களுக்கு எழுதுனால நீங்க வந்து எக்ஸாம்ல போய் எழுதிடாதீங்க சரிங்களா. ஏன் சொல்றேன்னா இது எல்லாத்தையும் மைண்ட்ல போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா இங்க 7 இருக்கு 7 பிளஸ் 9 கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் 16 வரும் ரைட்டா. அதுக்கப்புறம் 7 2ஆல பண்ணோம் அப்படின்னு பார்த்தா 14 வரும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்களேன் என்ன வரும் 2 ஆட் பண்ணா 30 வரும். அப்ப இது ராங்குன்னு போட்டுடலாம். இதெல்லாம் டக்கு டக்குன்னு பண்ற மாதிரி சரிங்க. அப்புறம் 11 இருக்கு ஃபோர்த்து பாருங்களேன் 11 13 ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா என்ன 24 வரும் ரைட்டா. அதுக்கப்புறம் 11 வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணுவேன். மல்டிப்ளை பண்ணனா எனக்கு வந்து 22 வரும். ஸோ இதோட நான் கூட்டினேன் அப்படின்னு பார்த்தா என்ன வரும் 46 வரும். இங்க வந்து 35 இருக்கு. அதனால இதுவுமே தப்பு. கரெக்டான ஆன்சர் செகண்ட் தான். சரி நான் எதுக்கு சொல்றேன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக வந்து என்ன ஒன்னு பண்ணேன். நீங்க எக்ஸாம் டைம்ல இந்த மாதிரி எழுதுங்கன்னா ரொம்பவே டைம் எடுக்கும். அதனால இந்த சின்ன சின்ன இதெல்லாம் வந்து மைண்ட்ல வச்சுட்டு நீங்க சால்வ் பண்ணுங்க சரிங்களா. ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ நம்மள வந்து என்னன்னா இந்த இதுல வந்து என்னன்னா கடைசி கொஸ்டின்ஸ் விச் டூ சைன் வந்து ஷுட் பி இன்டர்சேஞ்ச் டு மேக் வந்து என்ன கிவன் ஈக்குவேஷன்ஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுமே சைன் இன்டர்சேஞ்ச் பண்றது கேட்கும்போது ஆல்வேஸ் ரொம்ப பார்த்து 4 ஆப்ஷன்ல வந்து என்னன்னா காமனா இருக்கிற ஏதான்னு பாருங்க. இங்க மைனஸ் இருக்கு இங்க கிராஸ் இருக்கு இங்க டிவிஷன் இருக்கு. நான் என்ன பண்ணிருப்பேன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் தான் வந்து என்னன்னா ட்ரை பண்ணிருப்பேன். ஆனா நான் டிவிஷன் ட்ரை பண்றதுக்கு முன்னாடி நீங்க லாஜிக்கா வந்து என்னன்னா ஒன்னு அப்ளை பண்ணி பாருங்களேன். ஸோ லாஜிக் இந்த இடத்துல வந்து நல்லாவே யூஸ் பண்ணலாம். இங்க இப்ப டிவிஷனை வந்து என்ன சேஞ்ச் பண்றேங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தேர்ட் இருக்குல்ல டிவிஷன்ஸ் அண்ட் மைனஸ் இருக்குல்ல. நான் மைனஸ் வர இடத்துல வந்து என்ன இந்த இடத்துல நான் டிவிஷன் போட்டிருப்பேன் சரிங்களா. இங்க பாருங்களேன் நான் 52 டிவிஷன் 11 போட்டேன்னா என்ன வரும் நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பா இது வந்து என்னன்னா 4 பாயிண்ட் வரும். 4 11 44ன்னு வரும். அப்போ பாயிண்ட்ல தானே வரும். பாயிண்ட்ல வச்சா நம்மளுக்கு ஈக்குவல் டு 106 வருமா என்ன டெஃபினட்டா வராதுல. அப்ப என்ன சொல்லலாம் இதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம்ல. அதே மாதிரி இங்க டிவிஷன்ஸ் பிளஸ் இருக்குல்ல. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பிளஸ் வர இடத்துல வந்து டிவிஷன் போனேன். அதாவது இந்த இடத்துல நான் வந்து டிவிஷன் போறேன்னு வைங்களேன் 13 இருக்கு டிவிஷன் 145 கண்டிப்பா ஆகுமான 0 பாயிண்ட்ல வரும். அப்ப என்ன வரும் பாயிண்ட்ல இருந்தாவே நம்மளுக்கு வந்து ஈக்குவலன் வராதுன்னு சொன்னா இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 லாஜிக் காமனா எடுத்து நம்ம வந்து என்ன அப்ளை பண்றதுக்கு பதிலா இந்த ரேண்டமா எடுத்து ஸ்பில் பண்ணாமல இந்த மாதிரி பண்ணும்போது நீங்க வந்து என்ன லாஜிக் யூஸ் பண்ணுங்க சரிங்களா. தேவையில்லாம உட்காந்து ஒன்னொன்னு எழுதிக்கிட்டு இருக்கவே லாஜிக்கை பாருங்க அப்ளை ஆகல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் டக்குன்னு இதை எலிமினேட் பண்ணிட்டு மிச்சது இப்ப 2ல தான் வர போகுது சரிங்களா. அப்ப கிராஸ் பிளஸ் இது ரெண்டே வந்து என்னன்னா ட்ரை பண்ணுவோமே. அதாவது 13 இருக்கு 13 வந்து என்னன்னா பிளஸ் வர இடத்துல வந்து என்னன்னா கிராஸ் வரும். ஸோ 145 அப்படின்னு வருமா ரைட். அதுக்கப்புறம் டிவிஷன்ஸ் இருக்கு 29 இருக்கு. ஓகே அடுத்து வந்து என்னன்னா கிராஸ் வர இடத்துல வந்து என்னன்னா நான் பிளஸ் போடுவேன். ஸோ 52 மைனஸ் 11 வரும் சரி. இப்ப 145 29ல அடிச்சுன்னு வச்சுக்கலாம் என்ன வேணா. ஸோ 29 நம்ம 5ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா அப்படின்னா 145 வரும் சரி. எப்படின்னு பாருங்க 55 வந்து 45ன்னு வரும். ஸோ 4ன்னு இருக்கும். என்னன்னா 10 14 145 வந்துச்சு. அப்ப என்ன 5ன்னு வருது ரைட்டா. இப்ப நான் 13 ஸோ 13 இன்ட்டு 5 இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன வரும் 5 50 வரும். 13 வந்து என்னன்னா 65 வரும் ரைட்டா. இப்ப நான் 65 இருக்கு பிளஸ் அதுக்கப்புறம் 52 இருக்கு மைனஸ் வந்து 11 இருக்கு சரிங்களா. ஸோ இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் அதாவது இந்த ரெண்டையும் கூட்டுக்கலாம் 65 பிளஸ் வந்து 117 வரும். பிளஸ் வந்து என்னன்னா 11 இதை கழிச்சோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு என்ன 106 தான் வரப்போகுது. 106 எதுக்கு ஈக்குவலண்டா இருக்க போது ஆல்ரெடி இருக்கிற 106 அப்ப டேரக்டா என்ன சொல்லலாம் இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பண்ணிடலாம் சரிங்க. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம லாஜிக்கும் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி போடாம மைண்ட் கால்குலேஷன் சம்திங் யூஸ் பண்ண வேண்டியது. இதுலயே நீங்க என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட்டை கூட சம்டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். யூனிட் டிஜிட் யூஸ் பண்ணும்போது டைம் வந்து சேவ் பண்ணலாம் சரிங்களா. சரி இது வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா 35 கொஸ்டின் பார்த்துருக்கலாம். அடுத்த ரிமைனிங் இருக்கிற கொஸ்டின் வந்து என்னன்னா 1 by 1 வந்து அடுத்த விஷயத்தை பார்க்கலாம். நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட் யாராவது எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் சரிங்களா. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.